My dear students, welcome to 6th Standard Maths, Chapter 1, Numbers. Part 9. Last video you learnt about estimation of numbers. This video I am going to teach whole numbers. அதாவது முழு எண்களை பற்றி படிக்க போகிறோம். What are the whole numbers? Whole numbers are simply the numbers 0, 1, 2 and so on. They are a set of positive integers or natural numbers along with 0. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அதாவது முழு எண்களின் பண்புகள். There are 4 types. First one, commutative property அதாவது பரிமாற்று பண்பு. Second one, associative property அதாவது சேர்ப்பு பண்பு. Third one, distributive property அதாவது பங்கீட்டு பண்பு. Fourth one, identity of addition and multiplication அதாவது கூட்டல் மற்றும் பெருக்கல் சமணி. இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் அடிஷன்லையும் மல்டிப்ளிகேஷன்லையும் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், commutativity of addition and multiplication. When two numbers are added or multiplied, the order of the numbers does not affect the sum or the product. This is called commutativity of addition or multiplication. அதாவது இரு எண்களை கூட்டும் போதோ பெருக்கும் போதோ அதோட வரிசையை முன்ன பின்ன மாற்றினாலும் அதோட மதிப்பு மாறாது. அதுதான் முழு எண்களோட பரிமாற்று பண்பு. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். a plus b is equal to b plus a. For example, 5 plus 4 is equal to 4 plus 5. இப்போ a is equal to 5, b is equal to 4 எடுத்துக்கிறோம். இப்போ 5 ஃபர்ஸ்ட் போட்டு 4 செகண்ட் போகிறப்ப ஆன்சர் 9 வரும். அதே மாதிரி 4 ஃபர்ஸ்ட் போட்டு 5 செகண்ட் போகிறப்ப ஆன்சர் என்ன தான் வருது? 9 தான் வருது. ஸோ அடிஷனில் 2 நம்பர்ஸோட ஆர்டரை மாற்றினாலும் அதோட மதிப்பு மாறாது. ஸோ அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். நெக்ஸ்ட், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். a into b is equal to b into a. ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 3 is equal to 3 into 2. a is equal to 2, b is equal to 3ன்னு எடுத்துக்கிறோம். 2 ஃபர்ஸ்ட் போட்டு 3 செகண்ட் போடுறப்ப அதோட ஆன்சர் 2 3s are 6. அடுத்து 3 ஃபர்ஸ்ட் போட்டு 2 செகண்ட் போடுறப்பையும் அதோட ஆன்சர் 3 2s are 6. ஸோ மல்டிப்ளிகேஷன்லையும் நம்பர்ஸோட இடத்த மாற்றுறப்ப அதோட மதிப்பு மாறலை. ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். அசோசியேட்டிவிட்டி ஆஃப் addition and multiplication. When several numbers are added, the order in which the numbers are added does not matter. This is called associativity of addition. Similarly, when several numbers are to be multiplied, the order in which the numbers are multiplied does not matter. This is called associativity of multiplication. Commutative property ல 2 numbers addition or multiplication பண்றப்ப அதோட இடத்த மாற்றினாலும் அதோட மதிப்பு மாறாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 2க்கு மேற்பட்ட நம்பர்ஸை அதோட இடத்த மாற்றி மல்டிப்ளிகேஷனோ அல்லது அடிஷனோ பண்ணாலும் அதோட மதிப்பு மாறாது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஓப்பன் ப்ராக்கெட் a plus b க்ளோஸ் ப்ராக்கெட் plus c is equal to a plus ஓப்பன் ப்ராக்கெட் b plus c க்ளோஸ் ப்ராக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், open bracket 7 plus 2 close bracket plus 5 is equal to 7 plus open bracket 2 plus 5 close bracket. a is equal to 7, b is equal to 2, c is equal to 5. பிட்மாஸ் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க செய்யணும். ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி பிராக்கெட்ல 7 plus 2 9 plus 5 14. ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி பிராக்கெட்குள்ள 2 plus 5 7, 7 plus 7 14. ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 7 plus 2 ஆட் பண்ணி plus 5 ஆட் பண்றோம். ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி 2 plus 5 ஆட் பண்ணி அப்புறம் 7 ஆட் பண்ணுறோம். 2 பக்கத்தை ஆட் பண்ணுறப்பையும் ஆன்சர் 14 தான் வருது. ஸோ அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஓப்பன் ப்ராக்கெட் a into b க்ளோஸ் ப்ராக்கெட் into c is equal to a into open bracket
b into c close bracket. For example, open bracket 1 into 2 close bracket into 8 is equal to 1 into open bracket 2 into 8 close bracket. a is equal to 1, b is equal to 2, c is equal to 8 னு எடுத்துக்கிறோம். BIDMAS method படி first bracketல இருக்கிறத செய்யணும். Before the equal 1 into 2, 2, 2 into 8, 16. After the equal 2 into 8, 16, 16 into 1, 16. ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏபிசியோட ஆர்டரை மாற்றி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்பையும் அதோட மதிப்பு மாறவே இல்லை. ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ். தேர்ட் ஒன், டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். The product of a number and a sum of numbers can be written as the sum of two products. Similarly, the product of a number and a number got by subtraction can be written as the difference of two products. This property is called as property of distributivity of multiplication over addition or subtraction. அதாவது கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. ஆனால் பெருக்கல் மேலே கூட்டலுக்கு கழித்தலுக்கு பங்கீட்டு பண்பு கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். a இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் b ப்ளஸ் c க்ளோஸ் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் a இன்ட்டு b க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் open bracket a into c close bracket. For example, 3 into open bracket 4 plus 6 close bracket is equal to open bracket 3 into 4 close bracket plus open bracket 3 into 6 close bracket. a is equal to 3, b is equal to 4, c is equal to 6 னு எடுத்துக்கணும். BIDMAS மெத்தட் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணணும். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி 4 plus 6 10, 3 into 10 30. ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி 3 into 4 12 plus 3 into 6 18, 12 plus 18 30. ஸோ அடிஷனை மல்டிப்ளிகேஷனோட பங்கிடும்போது அதோட மதிப்பு சமமாக இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன். a இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் b மைனஸ் c க்ளோஸ் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் a இன்ட்டு b க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் a இன்ட்டு c க்ளோஸ் ப்ராக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் 9 இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 5 minus 3 close bracket is equal to open bracket 9 into 5 close bracket minus open bracket 9 into 3 close bracket. a is equal to 9, b is equal to 5, c is equal to 3 னு எடுத்துக்கணும். BIDMAS மெத்தட் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கதை செய்வோம். ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி 5 minus 3 2, 9 into 2 18. ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி 9 5s are 45 minus 9 3s are 27. 45 minus 27 18. ஸோ சப்ட்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷனோட பங்கிடும்போது அதோட மதிப்பு சமமாக இருக்கு. ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். when 0 is added to any number we get the same number. Similarly, when we multiply any number by 1 we get the same number. So 0 is called the additive identity and 1 is called the multiplicative identity for whole numbers. அதாவது 0வை இன்னொரு நம்பரோட ஆட் பண்ணுறப்ப அந்த நம்பர் தான் கிடைக்கும், 0 கிடைக்காது. அதே மாதிரி 1 இன்னொரு நம்பரோட மல்டிபிள் பண்ணுறப்ப அதே நம்பர் தான் கிடைக்கும், 1 கிடைக்காது. ஸோ கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன். a plus 0 is equal to a. இப்போ அந்த ஏக்கு பதிலாக 11 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. 11 plus 0 is equal to 11 தான் வரும். நம்ம 0வை ஆட் பண்ணதுனால எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படலை. ஸோ ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன் இஸ் 0. ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். b into 1 is equal to b. b is equal to 15 எடுத்துக்கிட்டோம்னா 15 into 1 is equal to 15. 1 நம்ம மல்டிபிள் பண்ணுறதுனால எந்த மாற்றமுமே ஏற்படலை. So, identity of multiplication is 1. Okay children, take your book, turn the page number 27. Exercise 1.5. First sum, fill in the blanks. Subdivision of 1. The difference between the smallest natural number and the smallest whole number is dash. Natural number na 1 line start ஆகும். So the smallest natural number is 1. Whole number na
ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் 0. 1 minus 0 is equal to 1. So whole நம்பருக்கும் நேச்சுரல் நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் 1. Subdivision of 2. 17 into dash is equal to 34 into 17. ஹோல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறப்ப நான் சொன்னேன் மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு நம்பர்ஸோட இடத்த மாற்றினாலும் அதோட மதிப்பு மாறாது. நம்மள ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி 34 into 17 இருக்கு. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி 17 இருக்கு. அப்போ என்ன தான் வரும்? 34 தான் ஆன்சர் வரும். சப்டிவிஷன் ஆஃப் 3. when dash is added to a number it remains the same. நம்ம ஃபோர்த் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்த மாதிரி ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன் இஸ் 0. அப்போ ஒரு நம்பரோட 0 ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 0. சப் டிவிஷன் ஆஃப் 4. டிவிஷன் பை டேஷ் இஸ் நாட் டிஃபைன்ட். அதாவது எந்த எண்ணால் டிவைட் பண்ணால் அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 4-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 2 வரும். அதே 2-ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 0.5 டெசிமலில் வரும். சப்போஸ் நம்ம 4-ஐ 0ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஸோ டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். சப்டிவிஷன் ஆஃப் 5. மல்டிப்ளிகேஷன் பை டேஷ் leaves a number unchanged. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்த மாதிரி ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இஸ் 1. ஸோ 1-ஐ எந்த நம்பரில் மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் அந்த நம்பர் வருமே தவிர 1 வராது. மல்டிப்ளிகேஷன் பை 1 leaves a number unchanged. Second sum, say true or false. Subdivision of 1. 0 is the identity for multiplication of whole numbers. But 0-வை எந்த ஒரு நம்பரோட மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் வரும், அந்த நம்பர் வராது. நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்த மாதிரி ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இஸ் 1. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். சப் டிவிஷன் ஆஃப் 2. சம் ஆஃப் 2 ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தேர் ப்ராடக்ட். இரு முழு எண்களின் கூட்டல் பலன் அதன் பெருக்கல் பலனை விட குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 is equal to 3. 1 into 2 is equal to 2. 3 is greater than 2. அதாவது சம் ப்ராடக்டோட பெருசாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் சம் ப்ராடக்டோட சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். சப்டிவிஷன் ஆஃப் 3. போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். எனவே முழு எண்களோட சேர்ப்பு பண்பில் சொன்னபடி இரு முழு எண்களோட ஆர்டரை மாற்றி ஆட் பண்ணாலோ அல்லது மல்டிபிள் பண்ணாலோ அதோட மதிப்பு மாறாது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. சப் டிவிஷன் ஆஃப் 4. போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். அதாவது முழு எண்களோட பரிமாற்று பண்பின்படி இரு எண்களை அதோட ஆர்டரை மாற்றி ஆட் பண்ணாலோ அல்லது மல்டிபிள் பண்ணாலோ அதோட மதிப்பு மாறாது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. சப் டிவிஷன் ஆஃப் 5. Multiplication is distributive over addition for whole numbers. அதாவது முழு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது. So the statement is true. Third sum, name the property being illustrated in each of the cases given below. whole நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு சம்மும் என்னென்ன ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்குன்னு எழுதணும். Subdivision of 1. 75 plus 34 is equal to 34 plus 75. சம்மில் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. 2 நம்பர்ஸ் இருந்தாவே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும். அடிஷனுக்கு பரிமாற்று பண்பு உண்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ த ஆன்சர் இஸ் கம்யூட்டேட்டிவிட்டி ஃபார் அடிஷன். Subdivision of 2. Open bracket 12 into 4 close bracket into 8 is equal to 12 into open bracket 4 into 8 close bracket. 2 நம்பர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிப்ளிகேஷனுக்கு சேர்ப்பு பண்பு உண்டு. ஸோ த ஆன்சர் இஸ் அசோசியேட்டிவிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். சப்டிவிஷன் ஆஃப் 3. 50 plus 0 is equal to 50. Identity of addition is 0. கூட்டல் சமணி 0. So 0 is additive identity. Subdivision of 4. 50 into 1 is equal to 50. Identity of multiplication is 1. அதாவது பெருக்கல் சமணி 1. So 1 is multiplicative identity. Subdivision of 5.
50 into 42 is equal to 50 into 40 plus 50 into 2. அதாவது 40யை 40 plus 2ன்னு பிரித்து பெருக்கலோட பங்கிட்டிருக்காங்க. The name of the property is distributivity of multiplication over addition. For sum, use the properties of whole numbers and simplify. Subdivision of 1 50 into 102. இங்கே அடிஷன் மட்டும்தான் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி அதை கூட்டலோட பங்கிடணும். ஸோ 102வை 100 + 2ன்னு பிரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். 50 into 100 + 50 into 2. இப்போ பிட்மாஸ் மெத்தட் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ராக்கெட்டில் 50 into 100. ஸோ 5 into 1 5 3 0 பக்கத்தில் போட்டுறோம். ஸோ 5000. செகண்ட் ப்ராக்கெட்டில் 5 into 2 10 ஒரு 0 போட்டோம். ஸோ 100. 5000 + 100 5100. Subdivision of 2 500 into 689 minus 500 into 89. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன். ரெண்டு ப்ராக்கெட்லையுமே 500 சேமாக இருக்குது. ஸோ அதை 500 பொதுவாக எடுத்துக்கணும். 500 into ஓப்பன் ப்ராக்கெட் 689 minus 89. 689 minus 89 600. ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். 5 6 are 30. பேலன்ஸ் 4 0 பேக் சைட் போட்டுக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 3 lakh. Subdivision of 3 4 into 132 into 25. Associative property படி 4 into ஓப்பன் ப்ராக்கெட் 132 into 25 க்ளோஸ் ப்ராக்கெட். 132ஐயும் 25 மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10 0 பேலன்ஸ் 1 5 3s are 15 plus 1 16 6 பேலன்ஸ் 1 1 5s are 5 plus 1 6. நெக்ஸ்ட்டு 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2s are 4 ஒரு டிஜிட் தள்ளி எழுதணும். 3 2s are 6 1 2s are 2. நெக்ஸ்ட் ஆட் பண்ணும். 0 அப்படியே கீழே இறக்கிடலாம். 6 plus 4 10 0 பேலன்ஸ் 1 6 plus 6 12 plus 1 13 3 balance 1 2 plus 1 3. So the answer is 3300. Next 3300 4 ஆல மல்டிபிள் பண்ணுறோம். 4 into 0 0 4 into 0 0 4 3s are 12 balance 1 4 3s are 12 plus 1 13. So the answer is 13200. Subdivision of 4 196 plus 34 plus 104. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி 2 நம்பர்ஸை தனியாக பிரித்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். பிட்மாஸ் மெத்தட் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம். 34 plus 104 4 plus 4 8 3 plus 0 3 1. ஸோ த ஆன்சர் இஸ் 138. நெக்ஸ்ட் 196ஐயும் 138ஐயும் ஆட் பண்ணுறோம். 6 plus 8 14 பேலன்ஸ் 1 9 plus 3 12 plus 1 13 3 balance 1 1 plus 1 2 plus 1 3. So the answer is 334. Okay children, this video you learnt about whole numbers. Next video I am going to teach chapter 2, Introduction to Algebra. Thank you students.